ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிபிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி பார்க்கலாமா? இதுக்கு நம்ம 1 கிலோ கறியும் 1 கிலோ அரிசி வச்சு எப்படி செய்யலான்னு சொல்லி இன்றைக்கி நான் காட்டியிருக்கேன். இதே அளவுகளில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். யாருமே நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்துலேயும் ஒரு 4 நாள் எடுத்து வச்சுக்கோங்க. 1 கிலோ பிரியாணிக்கு அது போதுமானது. ஏன்னா நம்ம கரம் மசாலா சேர்க்க போகிறோம். அதுலேயே அதை போட்டு அரைச்சிருக்கனால நம்மளுக்கு ஃப்ளேவர் அதிகமாகிடும். அதனால் நம்ம அந்த அளவில் எடுத்துக்கலாம். இங்கே நம்ம எவ்வளோ அளவு எடுக்கணும்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை வீடியோ பார்த்துட்டே கூட நீங்கள் குக் பண்ணலாம். இங்கே நம்ம எல்லாமே ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கோம். இதில் நான் எதுவுமே சேர்க்கலை, பிரியாணி பவுடர் எதுவுமே நம்ம சேர்க்கலை. வெறும் கரம் மசாலா, தனியாத்தூள், தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் மட்டும் தான் நம்ம சேர்த்து பண்ண போகிறோம். அவ்வளோதான் நான் எப்போவுமே சேர்ப்பேன். இங்கே ஆயில் போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நெய்யும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 50 ml போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக இறக்குறப்பையும் டம் போடுறப்பையும் நீங்கள் கீ போட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே ஆனியன் போட்டு இங்கே வெங்காயத்துக்கு வதங்கிறதுக்கு நம்ம உப்பு போட்டிருக்கோம். அது உப்பு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கி வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. இங்கே பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் பாஸ்மதி ரைஸ் கழுவி ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அப்புறம் கழுவாதீங்க, ரைஸ் உடஞ்சி போயிடும். நீங்கள் கழுவிட்டு அப்புறம் ஊற வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்குற அளவுக்கு கொஞ்சம் கலரி விடுங்க. அடிக்கடி கலரி விடுங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும் இஞ்சி பூண்டு இருக்கனால. இங்கே நம்ம தக்காளி, பச்சை மிளகா, புதினா போட்டு நல்லா கலரி விட்டுட்ருக்கோம். இதில் தக்காளி அதிகமாக தான் தெரியும், ஆனால் நம்மளுக்கு போக போக கரெக்டாக வந்துடும் அளவு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா வதங்க விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா எண்ணெய் மேலே வர மாதிரி வந்ததும் இங்கே நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கரம் மசாலா போட்டுக்கலாம், அப்புறம் நம்ம தனி மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாமே போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலரிக்கலாம். தயிர் போட்டு நல்லாவே கலரிக்கலாம். 200 கிராம் இதில் பாதி, அதாவது 100 ml கேர்டு கறியில் போட்டு ஊற வச்சுருக்கோம் சிக்கனில். இங்கே ஒரு 100 ml சேர்த்துக்கோங்க ரைஸ்க்கு. நம்ம அது சூப்பராக இருக்கும் கேர்டு சேர்க்குறப்போ. அதுக்கேற்ற மாதிரி லெமனும் நம்ம 1 எடுத்துருக்கோம். ஒரு லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க கறியை சிக்கனை இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லாவே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே கலரி விட்டுட்டு கொஞ்சம் அது வேகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். நல்லாவே வேகட்டும். கொஞ்சம் ஒரு கால்வாசி நம்ம இந்த மாதிரி விடுறப்போ வெந்துடும் கால்வாசி இதுலேயே. ஸோ நல்லா கலரிட்டு நம்ம அப்படியே வேக விட்டுடலாம். கொஞ்சம் நம்ம நடுவில் மூடி போட்டு கூட நம்ம வேக வைக்கலாம். ஆனால் அடிக்கடிக்கு நம்ம அங்கேயே தான் நின்று பார்த்துட்டு இருக்கணும். இங்கே கரம் மசாலா பார்த்தலன்னு சொல்லி கொஞ்சம் போட்டிருக்கேன். இங்கே லெமனும் பிழிஞ்சு விட்டாச்சு இந்த ஸ்டேஜில். இப்போ நான் இந்த டம்ளரில் 6 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் வருது 1 கிலோ அரிசியில் அப்படின்னா, இங்கே நான் 7 டம்ளர் தண்ணி தான் வச்சுருக்கேன். ஏன்னா 6 டம்ளர் அரிசிக்கு 7 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே தண்ணி வைக்காதீங்க, குழஞ்சி போயிடும் அரிசி. இது நம்ம தம் போட்டு பண்ணுறதுனால, அப்படி குக்கரில் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக வைக்கலாம், இல்லை இதே அளவில் கூட வைக்கலாம். நான் குக்கரில் இது வரைக்கும் பண்ணதில்லை, ஏன்னா குழஞ்சி போயிருக்கு எனக்கு. அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி ஓப்பனில் டபரால் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரியே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக செய்ய கற்றுக்கலாம். இங்கே தம்பி பிரியாணினா ரொம்ப பிடிக்கும், அதனால் செய்கிறத பார்த்துட்டு இருக்கான். இங்கே நம்ம மூடி போட்டு நல்லாவே அதை கொதிக்க விட்டுறலாம். கொதித்ததும் நம்ம அரிசி போட்டுக்கலாம். நல்லாவே கொதி வந்துடுச்சு. இங்கே நம்ம அரிசி போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் 3/4வாசி சிக்கன் வெந்துட்டு இருக்கோம். நம்ம வேகமானலாம் கவலையே பட வேண்டாம், 3/4வாசி வெந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம அரிசி போட்டு அடியிலேருந்து நல்லா கலரிக்கோங்க. ரொம்ப மேலேருந்து நடுவில் குத்தலாம் வேண்டாம். அடியிலேருந்து சும்மா ஒரு 2-3 வாட்டி கலரி விட்டால் போதும். அதோட நல்லா அந்த தண்ணி வற்றுற வரைக்கும் நல்லா மூடி விட்டுடலாம். இப்போ ஓப்பன் பண்ணால் தண்ணி நம்மளுக்கு வற்றி வந்துடுச்சு.
இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு நல்லா தம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே வந்து சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. சைட்லலாம் வந்து புகை வரும், அந்த பார்த்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே வந்து விட்டுருங்க. அதை எதுவுமே பண்ணாதீங்க. இப்போ நம்மளுக்கு வந்து சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரியே உங்களுக்கு வரணும் அப்படின்னா நான் சொன்ன அளவுகளோடு பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இதே மாதிரி வரும். அவ்வளோதான். இந்த பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு என்ன வந்து டிஷ் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் வந்து ஆசைப்படுறீங்களோ அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பாய்.